அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 6க்கான ஒரு வரி வினாவிடையை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில், அதாவது 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6இல் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தேர்வு நோக்கத்தில் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பாடப்பகுதிக்கு செல்வோம். 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் இயல் 6. இதில் என்னென்ன தலைப்புகள் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது பாருங்கள். சிற்பக்கலை, புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம், ஆண்டாள் எழுதிய நாச்சியார் திருமொழி, தி ஜானகிராமன் எழுதிய செய்தி எனும் பாடப்பகுதி, இலக்கண பகுதியான புணர்ச்சி, அடுத்து திருக்குறள். ஸோ இதன் கீழே நம்ம ஒரு வரி வினாவிடையை பார்க்க போகிறோம். இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வினாவிடைக்கு செல்வோம். கேள்வி எண் 1 பாருங்க. ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து மாலைத்தாமும் வளையுடன் ஆற்றி விருந்துபட கிடைந்த அருந்தொழில் அரங்கம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். புகார் காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. கேள்வி எண் 2 பாருங்க. புலிக்குகை அமைந்துள்ள இடம் மகாபலிபுரம். கேள்வி எண் 3. கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. கேள்வி எண் 4 பாருங்க. கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் என்று குறிப்பிடும் நூல் திவாகர நிகண்டு. அதாவது கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் அப்படின்னு நம்மளுக்கு பாடல் வரிகள் ஆரம்பிக்கும். அதாவது சிற்ப தொழிலுக்குரிய உறுப்புகள் 10 அப்படிங்கிற செய்தியை இந்த திவாகர நிகண்டு நூல் குறிப்பிடும். அதனுடைய முதல் வரியை தான் நம்ம கொடுத்துருக்கோம். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் என்று குறிப்பிடும் நூல் திவாகர நிகண்டு. என்ன செய்தியை சொல்லுது? சிற்ப தொழிலுக்குரிய உறுப்புகள் 10 அப்படிங்கிற செய்தியை சொல்லுது. இதே செய்தியை மணிமேகலையும் குறிப்பிடுகிறது அப்படின்னு நம்மளுக்கு பாடப்புத்தகத்தில் கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் திவாகர நிகண்டு தான். இந்த செய்தியை சொல்கிறது திவாகர நிகண்டு தான். மணிமேகலையிலும் இந்த செய்தி காணப்படுகிறது, குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிடுவோம். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 5. சிற்ப தொழிலுக்குரிய உறுப்புகள் எத்தனை என்று திவாகர நிகண்டு நூல் குறிப்பிடுகிறது? 10. சிற்ப தொழிலுக்குரிய உறுப்புகள் 10. எந்த நூல் குறிப்பிடுகிறது? திவாகர நிகண்டு. கேள்வி எண் 6 பாருங்கள். சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலை நயத்துடனும் மிகுந்த தேர்ச்சியுடனும் சிற்பங்களை வடிவமைக்கிறவர்களை டேஸ் என்று சிறப்பிக்கின்றனர், கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கின்றனர். ஒன்றும் கிடையாது. சிற்பங்களை வடிவமைக்கிறவங்களை நம்ம என்னன்னு கூப்பிட்றோம்? கற்கவிஞர்கள் என்று குறிப்பிடுகிறோம். இதே மாதிரியே பாருங்கள். மண்ணீட்டாளர் அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க. சிற்பங்களை வடிவமைக்கிறவங்கன்னா நம்ம மண்ணீட்டாளர் அப்படின்னு குறிப்பிடுவோம். மண்ணீட்டாளர் என்று சிற்பங்களை வடிவமைக்கிறவர்களை மணிமேகலை குறிப்பிடுகிறது. அப்போ கற்கவிஞர்கள் என்றாலும் மண்ணீட்டாளர் என்றாலும் அது சிற்பங்களை வடிவமைக்கிறவர்கள் தான் குறிப்பிடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 7 பாருங்க. சிற்பக்கலை பற்றி குறிப்பிடும் தமிழின் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். சிற்பக்கலை பற்றி குறிப்பிடும் தமிழின் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடப்படுவது நடுக்கல். தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக குறிப்பிடப்படுவது நடுகல். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 10. கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். நம்மளுக்கு ஜிஎஸ்ல கேட்பாங்க. கண்ணகிக்கு சிலை வடித்தவர் யாருன்னு கேட்பாங்க. அது சேரன் செங்குட்டுவன். அப்போ கண்ணகிக்கு சிலை வடித்தவர் யாரு? சேரன் செங்குட்டுவன். இன்னொன்று கேட்பாங்க. பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க. அது இதே சேரன் செங்குட்டுவன் தான். இந்த செய்திகள்லாம் எதில் இருக்குது? சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு பாருங்கள், நம்ம 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அப்போ சிலை வடித்தவர் சேரன் செங்குட்டுவன், பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். அவ்வளோதான். கேள்வி எண் 11 பாருங்கள். சுண்ணாம்பு கலவை சுதை சிற்பங்கள் பற்றி குறிப்பிடும் நூல் மணிமேகலை. அப்போ சுண்ணாம்பு கலவையை எப்படி குறிப்பிடுறோம்? சுதை சிற்பங்கள்னு குறிப்பிடுறோம். இதை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்குறாங்க? மணிமேகலை. கேள்வி எண் 12 பாருங்கள். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த சான்று மாமல்லபுர சிற்பங்கள்.
எந்த கோவிலின் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது? காஞ்சி கைலாசநாதர் கோவில். அப்போ சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்வது காஞ்சி கைலாசநாதர் கோவில். கேள்வி எண் 14 பாருங்கள். மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி மலைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படும் சிற்பங்கள் யாருடைய காலத்தைச் சேர்ந்தவை? பல்லவர் காலம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மாமல்லபுரம், காஞ்சிபுரம் இதெல்லாம் பல்லவர்களுடைய அவங்களுடைய இடங்கள் அப்படின்னு தெரியும். அதனால் அவர்கள் காலத்தை சிற்பங்கள் அப்படின்னு தெரியும். இதில் பாருங்கள், திருச்சி மலைக்கோட்டையும் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சான்றாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 15. பாண்டியர் கால சிற்பங்கள் உள்ள இடங்கள் பாருங்கள். திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோயில். அப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார்பட்டி மிகவும் பழமையான சிற்பங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார்பட்டி தான். தமிழ்நாட்டில் உள்ள மிக பழமையான சிற்பக்கலைக்கு சான்றாக இருக்கிறது இந்த பிள்ளையார்பட்டி. அதே மாதிரி பாருங்கள், இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில் இது மெயின்ஸில் வர குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸில் வர நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அப்போ கழுகுமலை வெட்டுவான் கோயில் யாருடைய காலத்தை சேர்ந்தது? பாண்டியர் கால சிற்பங்களை சேர்ந்தது. இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படும் தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில் தான் தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது. அப்போ தென்னகத்து எல்லோரா எது? கழுகுமலை வெட்டுவான் கோயில். ஜிஎஸ்ல யூனிட் 8 நம்மளுக்கு கேட்பாங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 16. தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜன். தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜன். இந்த தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு சிறப்பு பேர் இருக்கு பாருங்க, தட்சிண மேரு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இல்லாட்டி தென்னகத்தின் மேரு என்று குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. எந்த கோவில் அப்படின்னு கேட்பாங்க. அது தஞ்சை பெரிய கோவில். அப்போ தட்சிண மேரு, தென்னகத்தின் மேரு என்று அழைக்கப்படுவது தஞ்சை பெரிய கோவில். அதை கட்டியவர் முதலாம் ராஜராஜன். கேள்வி எண் 17 பாருங்க, கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியவர் முதலாம் ராஜேந்திர சோழன், ராஜராஜனின் மகன். கேள்வி எண் 18 பாருங்க, தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் கட்டியவர் இரண்டாம் ராஜராஜன். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் கட்டியவர் இரண்டாம் ராஜராஜன். இந்த கோயிலை என்ன சொல்றாங்கன்னா கலைகளின் புகலிடம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். இதெல்லாம் புத்தகத்தில் உள்ள வினாக்கள் தான் நம்மளுக்கு எத்திக்ஸ் புக்கில் கொடுக்குறாங்க, பழைய புத்தகங்களில் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கேள்விகளாக இடம்பெறதுக்கு, அதாவது தமிழில் கேட்காம யூனிட் 8 நம்மளுக்கு ஜிஎஸ்ல கேட்பாங்க. அப்போ முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, தஞ்சை பெரிய கோயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தட்சிண மேரு, தென்னகத்தின் மேரு என்று அழைக்கப்படுகிறது. கழுகுமலை வெட்டுவான் கோயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி பாருங்கள், கலைகளின் புகலிடம் என்று அழைக்கப்படுவது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் கட்டியவர் மூன்றாம் குலோத்துங்க சோழன். திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் கட்டியவர் மூன்றாம் குலோத்துங்க சோழன். கேள்வி 20 பாருங்கள், 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் உள்ள கோயில் தஞ்சை பெரிய கோயில். கேள்வி 21 பாருங்க, ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் அமைந்துள்ள இடம் கங்கை கொண்ட சோழபுரம். ஒரே கல்லில் அமைந்த நவகிரகம் சிங்கமுக கிணறு அமைந்துள்ள இடம் கங்கை கொண்ட சோழபுரம். கேள்வி 22 பாருங்க, நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடம் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை. அப்போ நடன முத்திரைனா நார்த்தாமலை. அடுத்து பாருங்க, கேள்வி 23 பாருங்க, கொடும்பாலூரில் அமைந்த மூவர் கோவில் சிற்பங்களை கட்டியவர் இரண்டாம் பராந்தக சோழன். அப்போ கொடும்பாலூரில் என்ன கோவில் இருக்குது? மூவர் கோவில் சிற்பங்கள் இருக்குது. அதை கட்டியவர் இரண்டாம் பராந்தக சோழன். கேள்வி 24 பாருங்கள், குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் அமைந்துள்ள ஊர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சீனிவாசன் நல்லூர். குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் அமைந்துள்ள ஊர் சீனிவாசன் நல்லூர். முக பாவனைகள் கொண்ட சோழர்கால சிற்பங்கள் உள்ள கோயில் எது? திருவரங்கம் கோயில். முக பாவனைகள் கொண்ட சோழர்கால சிற்பங்கள் உள்ள கோயில் திருவரங்க கோயில். அடுத்து பாருங்க, செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சோழர் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சோழர் காலம்.
இங்கே செப்பு திருமேனினா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது உலோக சிற்பங்களை தான் இங்கே செப்பு திருமேனி அப்படின்னு குறிப்பிடுதுங்க. அதாவது இதற்கு முன்பு சிற்பங்கள்லாம் எப்படி அடித்தாங்க, பாறைகளில் வடித்தாங்க, கற்பாறைகளில் வடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த சோழர் காலத்தில் தான் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, உலோகத்தில் வடிக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள நடராஜர் சிலையை பார்ப்பீங்க. அப்போ அது வந்து ஒரு உலோகத்தாலான ஒரு சிலை அப்படின்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் சோழர் காலத்தை சேர்ந்தது. அப்போ செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சோழர் காலம். மிக முக்கியமான கேள்வி. கேள்வி எண் 27 பாருங்கள். மிக உயர்ந்த கோபுரங்கள் ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள இசை கற்றூன்கள் அமைத்தல் இது யாருடைய காலத்தை சேர்ந்தது, விஜயநகர மன்னர் காலம். அதாவது மிக உயர்ந்த கோபுரங்கள் இருக்குது, அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள இசை கற்றூன்கள் இருக்குது. இதெல்லாம் யாருடைய காலத்தை சேர்ந்தது, விஜயநகர மன்னர் காலம். கேள்வி 28 பாருங்கள். குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெறச் செய்தவர்கள் விஜயநகர மன்னர்கள். அப்போ குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெறச் செய்தவர்கள் விஜயநகர மன்னர்கள். ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தவர்கள் நாயக்க மன்னர்கள். ஆயிரங்கால் மண்டபங்கள் யார் காலத்தைச் சேர்ந்தது, நாயக்கர் காலத்தைச் சேர்ந்தது. கேள்வி 30 பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருங்கோயில், திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கம்பில் உள்ள பெருமாள் கோவில் ஆகிய கோவில்களில் உள்ள சிற்பங்கள் யாருடைய காலத்தைச் சேர்ந்தது, நாயக்க மன்னர்கள் காலம். கேள்வி எண் 31 பாருங்கள். கண்ணப்பர், குறவன்குருத்தி, அரிச்சந்திரன் மற்றும் இறந்த மைந்தினை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை அமைந்துள்ள கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை அமைந்துள்ள கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். கேள்வி 32 பாருங்கள். வெளியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என மிக மிக துல்லியமாக நுட்பமாக கலை நயத்துடன் கூடிய சிற்பங்கள் அமைந்துள்ள கோவில் கோயமுத்தூருக்கு அருகே உள்ள பேரூர் சிவன் கோயில். நல்லா திருப்பங்க, சிற்பத்தில் வந்து எந்த அளவுக்கு அவங்க சிற்பம் அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என மிக மிக நுட்பமான கலைநயத்துடன் கூடிய சிற்பங்கள் அமைந்துள்ள கோவில் பேரூர் சிவன் கோயில் கோயமுத்தூரில் இருக்குது. அதாவது கோயம்புத்தூர் அருகில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 33 பாருங்கள். பேரூர் சிவன் கோயில் உள்ள சிற்பங்கள் யாருடைய கால சிற்பக்கலைக்கு உச்சநிலை படைப்பு, யாருடைய கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலம். அப்போ இந்த பேரூர் சிவன் கோயில் வந்து நாயக்கர் காலத்தை சேர்ந்தது. அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு போன்ற நுண்ணிய அதாவது நுட்பமான கலைநயம்லாம் இந்த சிற்பங்களில் இருக்குது. அதனால தான் இது வந்து நாயக்கர் கால சிற்பக்கலையின் உச்சநிலை படைப்பு அப்படின்னே இந்த பேரூர் சிவன் கோயிலில் உள்ள சிற்பங்களை சொல்கிறாங்க. கேள்வி 34 பாருங்கள். சமண சமயத்தில் சில சிற்பங்கள் டேஸ் மற்றும் டேஸ் உடையனவாக உள்ளன. இது 2022 குரூப் 4 கேட்ட கேள்வி. அப்போ பாருங்கள், சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் மற்றும் பருமனும் உடையனவாக உள்ளன. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையுமே நம்ம கலைகளை பற்றிலாம் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப நம்ம தெளிவாகவே படிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ நீங்கள் வந்து குரூப் 4 படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் அப்ரோச்சில் நம்ம அணுக வேண்டியது இருக்குது. ஆனால் மெயின்ஸ் நீங்கள் குரூப் 2 குரூப் 1லாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலைகள், சிற்பக்கலை, ஓவியக்கலை, நாடகக்கலை பற்றிலாம் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸ் முதற்கொண்டு அது ரொம்ப முக்கியமான டாபிக் தான். அப்போ பாருங்கள், கேள்வி 34 பாருங்கள். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் மற்றும் டேஸ் உடையனவாக இருக்கின்றன, அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனவாக இருக்கின்றன. கேள்வி 35 பாருங்கள். ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கர உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மை உள்ள திருநாதர் குண்டு. அப்போ 24 தீர்த்தங்கர உருவங்கள் எங்கே செதுக்கப்பட்டுள்ளது? திருநாதர் குன்று எங்கே இருக்குது? விழுப்புரம் பக்கத்தில், அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, 24 தீர்த்தங்கர உருவங்கள் திருநாதர் குன்று, தீர்த்தங்கர உருவங்கள் திருநாதர் குன்று, அப்படி டைமிங்கில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கேள்வி 36 பாருங்கள். தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். அதாவது தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரி மாமல்லபுரத்தில் இருக்குது. கேள்வி 37 பாருங்கள்.
தமிழ்நாட்டில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி மையங்கள் அமைந்துள்ள இடங்கள் சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை. இப்போ சுவாமிமலை, கும்பகோணம், மதுரையெல்லாம் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி மையங்கள் இருக்குது. கேள்வி 38 பாருங்கள். எங்குள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலையை பயிலலாம்? சென்னையிலும் கும்பகோணத்திலும். சென்னையிலே கும்பகோணத்திலே உள்ள கவின் கலைக்கல்லூரியில் சிற்பக்கலை அப்படிங்கிற ஒரு டிகிரி நம்ம படிக்கலாம், அதை சொல்கிறாங்க. கேள்வி 39 பாருங்கள். சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டது தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். அப்போ சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டது நல்லா பார்த்துக்கோங்க, தமிழ்நாடு தொழில்நுட்ப இயக்ககம். அப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு அரசு சிற்ப கல்லூரின்னு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ சிற்ப கல்லூரி தானே சிற்ப செந்நூலை வெளியிட்டிருக்க முடியும் அப்படின்னு நமக்கு அந்த மாதிரி நம்மளுடைய மைண்டு போயிடக்கூடாது. இதில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தான் சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. கேள்வி எண் 40 பாருங்கள். டேஸ் மற்றும் டேஸ் கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்றுள்ளன. யோகக்கலை, நாட்டியக்கலை. சிமெண்ட் என்பதன் தமிழாக்கம் பைஞ்சுதை. அடுத்து ராவண காவியம் என்ற பாடப்பகுதியில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க கேள்வி 42 பாருங்கள். ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது ராவண காவியம். அப்போ பாருங்கள், ராமாயணத்தில் ராவணன் தான் எதிர்நிலை, அதாவது அவர் தான் வில்லனாக இருப்பார். ஆனால் அவரை ஹீரோ மாதிரி வச்சு தான் இந்த நூலை ஏற்றிருப்பார் புலவர் குழந்தை. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய தமிழ் சமூகம் ராவணனை ஒரு முக்கியமான ஆளுமையாக தான் பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை கூட சொல்லியிருப்பாங்க. சீதை தீக்குளித்து நிரூபித்தது சீதையின் கற்பை அல்ல ராவணனின் கற்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் பார்த்திபன் கூட ஒரு கவிதை எழுதியிருப்பார். சீதை தீக்குளித்து நிரூபித்தது சீதையின் கற்பை அல்ல ராவணனின் கற்பை. அதாவது நம்மளுடைய தமிழ் சமூகம் ராவணனை மிக ஒரு போற்றக்கூடிய ஆளைத்தான் மதிக்கியது. அந்த அடிப்படையில் இயற்றப்பட்ட நூல் தான் இந்த ராவண காவியம். அதை இயற்றியவர் புலவர் குழந்தை. கேள்வி 44 பாருங்கள். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. அப்போ ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. கேள்வி 45 பாருங்கள். அருவிய முருகையும் ஆர்ப்பரு பைங்கிலி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ராவண காவியம். அருவிய முருகையும் ஆர்ப்பரு பைங்கிலி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ராவண காவியம். இதில் பாருங்கள், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். மைவனம் என்பதன் பொருள் மலை நெல். முருகியம் என்பதன் பொருள் குறிஞ்சி பறை. பூஞ்சினை என்பதன் பொருள் பூக்களை உடைய கிளை. சிறை என்பதன் பொருள் இறகு. சாந்தம் என்பதன் பொருள் சந்தனம். பூவை என்பதன் பொருள் நாகனவாய் பறவை. பூவை என்பதன் பொருள் நாகனவாய் பறவை. 2024 குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. பூவை என்பதன் பொருள் நாகனவாய் பறவை. பொலம் என்பதன் பொருள் அழகு. கடறு என்பதன் பொருள் காடு. முக்குழல் எவை? கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள் தான் முக்குழல்கள். அப்போ முக்குழல்கள் கொன்றை, ஆம்பல், மூங்கில். பொலி என்றால் தானிய கோவியல் என்று பொருள். உளை என்பது ஒரு வகை மான். உளை என்பதன் பொருள் ஒரு வகை மான். வாய்வெறி என்பதன் பொருள் சோர்வால் வாய்க்குளறுதல். வாய்வெறி என்பதன் பொருள் சோர்வால் வாய்க்குளறுதல். குருளை என்பதன் பொருள் குட்டி. இணைந்து என்பதன் பொருள் துன்புறுதல். உயிங்குதல் என்பதன் பொருள் வருந்துதல். படிக்கூற என்பதன் பொருள் நிலத்தில் விழ. கோடு என்பதன் பொருள் கொம்பு. இதில் முக்கியமானது பாருங்கள், முருகியம் என்பதன் பொருள் குறிஞ்சிப்பறை. பூவை என்பதன் பொருள் நாகனவாய் பறவை. முக்குழல் என்பதன் எதுன்னு பாருங்கள், கொன்றை, ஆம்பல், மூங்கில். உளை என்பதன் பொருள் ஒரு வகை மான். அடுத்து பாருங்கள், கேள்வி 47. நெல்லினை கரும்பு காக்கும், நீரினை கால்வாய் தேக்கும், மல்லலம் செருவில்
காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ராவண காவியம். நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேய்க்கும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ராவண காவியம். இல்லை நான் கேள்வி 48 சொல்லும் பொருளும் பாருங்க. கல் என்பதன் பொருள் மலை, முருகு என்பதன் பொருள் தேன், மனம், அழகு. அப்போ முருகு என்றால் தேன் என்று பொருள், மனம் என்று பொருள், அழகு என்று பொருள். மள்ளல் என்பதன் பொருள் வளம், மள்ளல் என்பதன் பொருள் வளம். செரு என்பதன் பொருள் வயல். கரிக்குருத்து என்பதன் பொருள் யானை தந்தம், கரிக்குருத்து என்பதன் பொருள் யானை தந்தம். போர் என்பதன் பொருள் வைக்கோற் போர். புரைதப என்பதன் பொருள் குற்றமின்றி. தும்பி என்பதன் பொருள் ஒரு வகை வண்டு. துவரை என்பதன் பொருள் பவளம். மறை என்பதன் பொருள் தாமரை மலர், மறை என்பதன் பொருள் தாமரை மலர். விசும்பு என்பதன் பொருள் வானம். மதியம் என்பதன் பொருள் நிலவு. அதாவது இந்த பாடப்பகுதியில் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மேக்சிமம் நம்மளுக்கு இந்த சொல்லும் பொருள்லேருந்து தான் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. நீங்கள் பின்னால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பிலேருந்து இந்த ராவண காவியம் காப்பியத்திலேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் நல்லாவே தெளிவாகவே படிச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், முருகு என்றால் தேன், மனம், அழகு என்று பொருள். கரிக்குருத்து என்றால் யானை தந்தம் என்று பொருள். துவரை என்றால் பவளம். மறை என்றால் தாமரை மலர். விசும்பு என்றால் வானம். மதியம் என்றால் நிலவு. அடுத்து பாருங்கள், கேள்வி 49 பாருங்கள். எந்த நிலத்து மக்கள் கதிரடிக்கும் ஓசை கேட்டு மான்கள் அஞ்சி ஓடும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. முல்லை நில மக்கள். அப்போ எந்த நிலத்து மக்கள் கதிரடிக்கும் ஓசை கேட்டு மான்கள் அஞ்சி ஓடும்? முல்லை நில மக்கள். அதாவது பொதுவர்கள் பொலிவுற போர் அழித்திடும் அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே அப்படின்னு நம்மளுடைய பாடப்பகுதியில் புலவர் குழந்தை எழுதியிருப்பார். பொதுவர்கள் பொலிவுற போரடிக்கும் அதிர்குரல் கேட்டு உலை, உலைனா நம்ம மான் பார்த்தோம், உலை அஞ்சி ஓடுமே அப்படின்னு பார்த்தோம். அப்போ எந்த நில மக்கள்னால் பொதுவர்கள்னால் இங்கே முல்லை நில மக்களை குறிப்பிடுவாங்க. அதாவது முல்லை நில மக்கள் வந்து கதிர் அறுத்து அந்த கதிர் அடிப்பாங்கள்ல, அந்த கதிர் அடிக்கிற ஓசையை கேட்டு மான்கள் குதிச்சு ஓடுது, பயந்து ஓடுது அப்படிங்கிறத நம்மளுடைய புலவர் குழந்தை கூறியிருப்பார். இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இதில் எந்த நிலம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த நிலத்து மக்கள் கதிரடிக்கும் ஓசை கேட்டு மான்கள் அஞ்சி ஓடும்? முல்லை நில மக்கள். நம்மளுக்கு பாடல் வரிகளை கூட கேட்டிருப்பாங்க. அதாவது பொதுவர பொலிவுற போர் அடித்திடும் மக்கள் யாருன்னு கூட கேட்பாங்க. அது எந்த நிலத்து மக்களை சேர்ந்த பாடல் அப்படின்னு கேட்பாங்க? முல்லை நில மக்கள். எது அஞ்சு ஓடிச்சு? மான் அஞ்சு ஓடிச்சு. அடுத்து பாருங்கள், கேள்வி 30 இலக்கண குறிப்பு பார்க்குறோம். பைங்கிளி பண்புத்தொகை. குருளை என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. கருமுகில் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. பைங்கிளி, இன்னிலங்குருளை, கருமுகில் இது மூன்றுமே பண்புத்தொகை. அடுத்து பாருங்கள், அதிர்குரல் வருமலை இது ரெண்டுமே வினைத்தொகை. அதிர்குரலும் வருமலையும் வினைத்தொகை. இப்போ நம்மளுக்கு அதிர்குரல் வந்து முக்காலத்துக்கு வரும். அதாவது அதிர்ந்த குரல், அதிர்கின்ற குரல், அதிரும் குரல் அப்படின்னு வந்துச்சுனாவே நம்மளுக்கு வினைத்தொகை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் அதிர்குரல் வருமலை என்பது வினைத்தொகை. மன்னிய என்பது பெயரச்சம். ஆ என்ற விகுதியை பெற்று வருது பெயரச்சம். இல்லை பாருங்கள், வெறி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. வெறி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. இது கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்பு கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த அளபடை எழுத்துக்கள் வந்து ஈ என்ற எழுத்து விகுதியாக வந்துச்சுன்னா அது சொல்லிசை அளபடை தான். கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் போடலாம். அதாவது அந்த அளபடை எழுத்துக்களில் ஈ என்ற சொல் இறுதியில் வந்தால் அது சொல்லிசை அளபடையாகத்தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு போடலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் வெறி அந்த ஈ என்ற எழுத்து விகுதி பட்டுச்சுன்னா அது சொல்லிசை அளபடை, சொல்லிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அடுத்து பாருங்கள், கடிகமல் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். மலர்கண்ணி என்பதன் இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத்தொகை. எருத்துக்கோடு என்பதன் இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை. கரைபொரு என்பதன் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. கரைபொரு என்பதன் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. அதாவது கரை என்ற ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்ததுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை. மறைமுகம் என்பது உவமை தொகை. மறைமுகம் என்பது உவமை தொகை. கேள்வி எண் 51 பாருங்கள்.
20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவணகாவியம். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவணகாவியம். ராவணகாவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 5. ராவணகாவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 5. ராவணகாவியம் எத்தனை பாடல்களை கொண்டது? 3100 பாடல்கள். அப்போ ராவணகாவியம் எத்தனை பாடல்களை கொண்டது? 3100 பாடல்கள். கேள்வி எண் 54 பாருங்கள். ராவணகாவியத்தின் காண்டங்கள் யாவை? தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம். அப்போ ராவணகாவியத்தின் காண்டங்கள் யாவை? தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம். 5 காண்டங்கள், 3100 பாடல்கள். கேள்வி 55 பாருங்க. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார்? தந்தை பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க. அப்போ யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார்? தந்தை பெரியார். நம்மளுக்கு கேள்விகள் இப்படி கூட கேட்கலாம். அதாவது தந்தை பெரியார் திருக்குறளுக்கு உரை எழுத யாரிடம் சொன்னார் அப்படின்னு யாருடைய வேண்டுகோள் வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தைக்கு அப்படின்னு நம்மளுக்கு. ஸோ 25 நாள் புலவர் குழந்தை எழுதினார். யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க? தந்தை பெரியார். ஸோ இந்த அடிப்படையில் மூணையுமே நம்ம 360 அப்ரோச் பண்ணணும். கேள்வி 56 பாருங்கள். யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் உள்ளிட்ட நூல்களின் ஆசிரியர் புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. தொடை அதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. அப்போ புலவர் குழந்தை எழுதிய நூல்கள் யாப்பதிகாரம், தொடை அதிகாரம். கேள்வி 57 பாருங்கள். புலவர் குழந்தை டேஸுக்கு மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? 30க்கும் மேற்பட்ட. இப்போ நாச்சியார் திருமொழி என்ற பாடத்திட்டத்தின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 58 பாருங்கள். அதிர புகுத கணாக்கண்டேன் தோழினான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி. அதிர புகுத கணாக்கண்டேன் தோழினான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி. இதே பாடல் வரியை நம்ம இதற்கு முன்பு கூட பார்த்துருப்போம். அதாவது கருவிகள், இசைக்கருவிகளை பற்றி படிக்கும்போது மத்தளம் என்ற இசைக்கருவியை பற்றி படிச்சிருப்போம். அந்த கருவியை பற்றி படிக்கும்போது இந்த மத்தளம் என்ற இசைக்கருவி எந்த நூலில் வெளிவந்தது அப்படின்னு நம்மளுக்கு கேள்விகளாக இடம்பெற்றிருக்கும். அந்த அடிப்படையில் இதை இப்போ 2வது முறையை படிக்கிறோம். அப்போ மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி. மத்தளம் என்ற இசைக்கருவியை பற்றியும் கூறும் நூல் நாச்சியார் திருமொழி. கேள்வி 60 பாருங்கள். சொல்லும் பொருளும். சதிர் என்பதன் பொருள் நடனம். தீபம் என்பதன் பொருள் விளக்கு. தாமம் என்பதன் பொருள் மாலை. தாமம் என்பதன் பொருள் மாலை. கேள்வி 61 பாருங்கள். முத்துடை தாமம் இலக்கண குறிப்பு தருக. 2ஆம் வேற்றுமை தொகை. முத்துடை தாமம் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. கேள்வி 62 பாருங்கள். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 12 பேர். அப்போ திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12 பேர், அதாவது 12 பேர். கேள்வி எண் 63 பாருங்கள். 12 ஆழ்வாருள் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள். 12 ஆழ்வாருள் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள். சூடி கொடுத்த சுடர்கடி யார்? ஆண்டாள். சூடி கொடுத்த சுடர்கொடி யார்? ஆண்டாள். ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? பெரியாழ்வார். ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? பெரியாழ்வார். அப்போ பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் யார்? ஆண்டாள். கேள்வி எண் 66 பாருங்க. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். நீங்கள் அன்னை தமிழ் சேனலில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிக மிக முக்கியமான கேள்விகள், முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் நம்ம ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்போம். அதே சமயம் இதே அந்த கேள்விகளை நம்ம 2 முறை ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் படிக்கும்போது இந்த ஒரு வீடியோ 3 மணி நேரம் படித்ததற்கு சமம். அது மட்டும் இல்லை, இந்த 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டென்ட் அதிகமாக இருக்கும், இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும்.
ஸோ நம்மளுக்கு அதை புரிஞ்சு நம்மளை ஓனாக படிக்கும்போது, புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்களை ஞாபகம் வைத்துக்கிற டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் புத்தகத்தை படித்தாலும் சரி, இல்லை வீடியோவே திரும்ப நீங்கள் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு 3 முறை புத்தகத்தை படித்ததுக்கு இது சமம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். கேள்வி எண் 67 பாருங்கள். ஆண்டாள் பாடிய 2 தொகுதிகள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. ஆண்டாள் பாடிய 2 தொகுதிகள் எது? திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. திருப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் ஆண்டாள். நாச்சியார் திருமொழி என்ற நூலின் ஆசிரியர் ஆண்டாள். கேள்வி எண் 68 பாருங்கள். நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள் 143. நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள் 143. 143. கேள்வி எண் 69 பாருங்கள். நம் பாடப்பகுதியில் 2 பாடல்கள் டேஸ் திருமொழியில் இடம்பெற்றுள்ளன? 6ஆம் திருமொழியில். அடுத்து செய்தி என்னும் பாடப்பகுதியில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். செய்தி என்பது தி ஜானகிராமன் எழுதிய ஒரு சிறுகதை பகுதி. கேள்வி எண் 70 பாருங்கள். தி ஜானகிராமன் டேஸ் மண்வாசனையுடன் கதைகளை படைத்தவர்? தஞ்சை மண்வாசனையுடன். உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர். வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் கொண்டவர் யார்? தி ஜானகிராமன். அப்போ பாருங்கள், அவர் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காரு, வானொலியில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராக இருந்திருக்கிறாரு, வடமொழி அறிவு அதிகமாக இருந்த வடமொழி அறிவும் இசையறிவும் இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க? தி ஜானகிராமன். அப்போ நம்மளுக்கு கேள்விகளை சிங்கிள் கேள்வியில் எப்படி கேட்பாங்கன்னா, வானொலியில் கல்வி ஒளிபரப்பராக இருந்த ஒரு கதை ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க? தி ஜானகிராமன் அப்படின்னு கூட நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கும். கேள்வி எண் 72 பாருங்கள். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் தத்துவம் கொண்டவர் தி ஜானகிராமன். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்றவர் தி ஜானகிராமன். கேள்வி எண் 73 பாருங்கள். தமிழ் கதையுலகம் நவீனமானதில் இவரின் பங்கு குறிப்பிடத்தக்கது. அதாவது தி ஜானகிராமனின் பங்கு குறிப்பிடத்தக்கது. செய்தி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் தி ஜானகிராமன். செய்தி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் தி ஜானகிராமன். கேள்வி எண் 75 பாருங்கள். செய்தி என்னும் சிறுகதை டேஸ் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? சிவப்பு ரிக்ஷா. அப்போ செய்தி என்னும் சிறுகதை டேஸ் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? சிவப்பு ரிக்ஷா. தி ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை என்ன தலைப்பில் எழுதினார்? உதயசூரியன். அதாவது தி ஜானகிராமன் எழுதிய ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்ற தலைப்பில் எழுதுகிறாரு. தி ஜானகிராமன் அவர்கள் உதயசூரியன் என்னும் தலைப்பில் எந்த வார இதழில் எழுதினார்? சுதேசமித்திரன். தி ஜானகிராமன் அவர்கள் உதயசூரியன் என்னும் தலைப்பில் எந்த வார இதழில் எழுதினார்? சுதேசமித்திரன் வார இதழில் எழுதினார். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 78. உதயசூரியன் என்னும் தலைப்பில் எழுதிய பயன் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1967. அப்போ உதயசூரியன் என்னும் தலைப்பில் எழுதிய பயண நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1967. ஒன்றுமே கிடையாது. அவர் ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்ற தலைப்பில் எழுதுகிறாரு. அந்த தலைப்பை சுதேசமித்திரன் வார இதழில் அவர் வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் 1967 வெளியிடுறாரு. இதைத்தான் இங்கே நம்மளுக்கு 3 கேள்விகளாக கொடுத்துருக்கோம். அப்போ ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்ற பெயரில் எழுதுகிறார், தலைப்பில் எழுதுகிறாரு. அது சுதேசமித்திரன் வார இதழில் தலைப்பில் அதை தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது வெளியிடப்பட்ட ஆண்டு, அந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1967. இந்த 67 தான் உதயசூரியன் என்ற தலைப்பில் எழுதிய பயண நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967. இதை எப்படி லிங்க் பண்ணிக்கலான்னா 1967 தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடிக்குது. அதாவது உதயசூரியன் அவருடைய சின்னம். அந்த அடிப்படையில் 1967 திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடித்தது 1967 தான். இந்த உதயசூரியன் என்னும் தலைப்பின் பயண நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1967 தான். ஸோ அந்த ஒன்று கனெக்ட் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கேள்வி எண் 79 பாருங்கள். தி ஜானகிராமன் ரோம், செக்கோஸ்லோவேக்கியா சென்ற பயண அனுபவங்களை டேஸ் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டார்? கருங்கடலும் கலைக்கடலும். அப்போ இது எல்லாமே பயண நூல் தான். அவர் ரோம், செக்கோஸ்லோவேக்கியா போன்ற பயண அனுபவங்களை
கருங்கடலும் கலைக்கடலும் என்ற நூலாக வெளியிட்டுள்ளார். அது 1974 வெளியிட்டிருக்கிறாரு. கேள்வி எண் 80 பாருங்கள். தி. ஜானகிராமன் காவிரிக்கரை வழியான பயணத்தை டேஸ் என்னும் தலைப்பில் வெளியிட்டார். நடந்தாய் வாழி காவேரி. இப்போ பாருங்கள், ஜப்பான் பயண அனுபவம் உதயசூரியன், ரோம் செக்கோஸ்லேவியா சென்ற பயணம் கருங்கடலும் கலைக்கடலும், காவிரிக்கரை வழியான பயண அனுபவம் பற்றிய நூல் நடந்தாய் வாழி காவேரி. அடுத்து பாருங்கள், அடுத்த வீடு 50 மைல் யாருடைய பயணக்கட்டுரை? தி. ஜானகிராமன். அடுத்த வீடு 50 மைல் என்ற நூலின் ஆசிரியர் கூட கேட்பாங்க, தி. ஜானகிராமன். இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் ஒன்று நாதஸ்வரம். கேள்வி எண் 83 பாருங்கள். சங்கீத ரத்னகாரம் என்னும் நூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? 13ஆம் நூற்றாண்டு. சங்கீத ரத்னாகரம் என்னும் நூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? 13ஆம் நூற்றாண்டு. நாதஸ்வரம் கருவி டேஸ் மரத்தில் செய்யப்படுகிறது? ஆச்சா மரத்தில். நாதஸ்வரம் கருவி ஆச்சா மரத்தில் செய்யப்படுகிறது. நாதஸ்வரத்தின் மேல் பகுதியில் டேஸ் என்ற கருவி பொருத்தப்படுகிறது? சீவாளி என்ற கருவி. சீவாளி என்ற புல்வகையை, அதாவது சீவாளி டேஸ் என்ற புல்வகையை கொண்டு செய்யப்படுகிறது? நாணல் என்ற புல்வகையை கொண்டு செய்யப்படுகிறது. கேள்வி எண் 87 பாருங்கள். இது நம்மளுக்கு ஜிஎஸ்ல தான் இப்போல்லாம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் உள்ள கேள்விகள்லாம் தமிழ்லேயும் கேட்பாங்க, ஜிஎஸ் பாட்டத்துலேயும் நம்மளுக்கு கேட்பாங்க. கண்டிப்பாக நம்ம சாகித்ய அகாடமி பற்றி கண்டிப்பாக கேள்விகள் வரும் பாருங்கள். 1970 அன்பளிப்பு என்ற சிறுகதைக்கு கு. அழகிரிசாமி சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். அப்போ அன்பளிப்புனா கு. அழகிரிசாமி சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். அப்புறம் பாருங்கள், 1979 சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்புக்கு தி. ஜானகிராமன் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். சக்தி வைத்தியம், தி. ஜானகிராமன். முதலில் இரவு வரும் என்ற சிறுகதை தொகுப்புக்கு ஆதவன் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். முதலில் இரவு வரும் என்ற சிறுகதை தொகுப்பு ஆதவன். எந்த வருடம்? 1987. அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அசோகமித்திரன். மின்சாரப்பூ என்ற சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி பெற்றவர் மேலாண்மை பொன்னுச்சாமி. சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் நாஞ்சில் நாடன். ஒரு சிறு இசை அப்படிங்கிற ஒரு சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வண்ணதாசன். அப்போ பாருங்கள், 1970 அன்பளிப்பு கு. அழகிரிசாமி, 1979 சக்தி வைத்தியம் தி. ஜானகிராமன், 1987 முதலில் இரவு வரும் ஆதவன், இரவுக்கு அப்புறம் ஆதவன் சூரியன் வரும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். நம்ம அப்பாவோடைய சிநேகிதர் அசோகமித்திரன் அப்படிங்கிறத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1996 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அடுத்து பாருங்கள், 2008 விருது பெற்ற சாகித்ய அகாடமி விருது பெற்றது மின்சாரப்பூ. அப்போ எழுத்தாளர் யார்? மேலாண்மை பொன்னுச்சாமி. அப்போ மின்சார மேலாண்மை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்சார மேலாண்மை, மேலாண்மை பொன்னுச்சாமி. மின்சாரப்பூ, மேலாண்மை பொன்னுச்சாமி. அடுத்து பாருங்கள், சூடிய பூ சூடர்க்க 2010 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சூடிய பூ சூடர்க்க என்ற நூல் யார்? நாஞ்சில் நாடு. அப்போ சூடிய பூ சூட நாஞ்சில் நாட, சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன் அப்படிங்கிறது மாதிரி சூட நாட அப்படிங்கிறது ரைமிங்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 பாருங்கள், ஒரு சிறு இசை என்ற சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வண்ணதாசன். ஒரு சிறு இசை வண்ணதாசன். அப்புறம் பாருங்கள், கேள்வி எண் 88. சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்ச பக்கங்களில் முடிந்து விடுவது அல்ல என்றவர் புதுமை பித்தன். சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்ச பக்கங்களில் முடிந்து விடுவது என்பதல்ல என்றவர் புதுமை பித்தன். கதையை வாசிப்பது நம் சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்றவர் புதுமை பித்தன். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்றவர் புதுமை பித்தன். இப்போ புணர்ச்சிங்கிற இலக்கண பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 90 பாருங்கள். நிலைமொழி வருமொழி என இரு மொழிகளுக்கிடையே நிகழ்வது தான் புணர்ச்சி. மன்னிக்கவும். கேள்வி எண் 91.
புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது டேஸ் எனப்படும், விகார புணர்ச்சி எனப்படும். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3. அதாவது தோன்றல், திரிதல், கெடுதல். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அவை தோன்றல், திரிதல், கெடுதல். கேள்வி எண் 93 பாருங்கள். விகார புணர்ச்சிகளை பொறுத்துக. நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு. இதில் இத்துங்கிறது நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இத்துங்கிறது தோன்றியிருக்கு, அதனால் இது தோன்றல் விகாரம். அடுத்து பாருங்கள், கல்லூரி சாலை. இதில் இச்சுங்கிற ஒரு ஒற்று வந்திருக்கு, இதுவும் தோன்றல் விகாரம் தான். அடுத்து பாருங்கள், பல் கூட்டல் பசை, பற்பசை. இதில் இல்லுங்கிறது இர்ரா மாறி இருக்கு, திரிஞ்சு வந்திருக்கு, அப்போ இது திரிதல் விகாரம். அடுத்து பாருங்கள், புறம் கூட்டல் 400, புறநானூறு. இதில் இம் என்ற ஒற்று வந்து மறைஞ்சிருச்சு, அப்போ கெட்டு போயிடுச்சு. அதைத்தான் இங்கே கெடுதல் விகாரம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுகிறோம். ஸோ நம்மளுக்கு கேள்விகள் இப்படி தான் கேட்பாங்க. தோன்றல் விகாரம் எது, திரிதல் எது, கெடுதல் எது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக பார்க்குறோம். பொன் கூட்டல் வளை, பொன்வளை. கல் கூட்டல் சிலை, கற்சிலை. தே கூட்டல் இலை, தேயிலை. எனது கூட்டல் உயிர், எனதுயிர். இது பாருங்கள், பொன்வளை என்பது இயல்பு புணர்ச்சி, அப்படியே எந்த மாற்றமுமே அடையாதது தான் இயல்பு புணர்ச்சி. பொன் கூட்டல் வளை, பொன்வளை, இயல்பு புணர்ச்சி. அடுத்து பாருங்கள், கல் கூட்டல் சிலை, கற்சிலை. இது விகார புணர்ச்சி. இதில் பாருங்கள், திரிஞ்சு வந்துச்சு, இல்லுங்கிறது இர்ரா திரிஞ்சு வச்சுருக்கு, அதனால் இது விகார புணர்ச்சி, திரிதல் விகாரம் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் பாருங்கள், தே கூட்டல் இலை, தேயிலை. இது உடம்பொடு மெய்ப்புணர்ச்சி. அடுத்து பாருங்கள், எனது கூட்டல் உயிர், எனதுயிர். இது குற்றியலுகிற புணர்ச்சி. இந்த தூ என்ற குசுடு துப்புரு, இந்த குற்றியலுகிற எழுத்து வந்ததுனால இது குற்றியலுகிற புணர்ச்சி அப்படின்னு பார்க்குறோம். கேள்வி எண் 95 பாருங்கள். தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம், அதாவது குசுடு துப்புரு, தன் டேஸ் மாத்திரை அளவிலிருந்து டேஸ் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். ஒன்றுமே கிடையாது, நம்ம குற்றியலுகிற ஏற்கனவே பார்த்துட்டோம். அது என்ன பண்ணுதுன்னா, குற்றியலுகிற எழுத்துக்கள் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் அப்படிங்கிறது தான் இது கேள்வி. கேள்வி எண் 96 பாருங்கள். குற்றியலுகிற வகைகள் பார்க்குறோம். நாக்கு வகுப்பு என்பது வன்தொடர் குற்றியலுகரம். நெஞ்சு இரும்பு என்பது மென்தொடர் குற்றியலுகரம். மார்பு அமிழ்து என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். முதுகு வரலாறு என்பது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். எக்கு அஃது என்பது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். காது பேசு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். இதற்கான விளக்கங்கள்லாம் நம்ம இதற்கு முந்தைய வகுப்புகளிலேயே இந்த குற்றியலுகரம் அப்படிங்கிற தலைப்புகள்லேயே நம்ம பார்த்தாச்சு. அதனால் நம்ம விளக்கலை, நேரடியாக அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். கேள்வி எண் 97 பாருங்கள். எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. இயல் என்பது உயிர் முதல் மெய்யீறு, அதாவது முதல் எழுத்து பாருங்கள், ஈ என்ற உயிர் எழுத்து வந்திருக்கு, அதனால தான் உயிர் முதல். இல்லுங்கிற மெய்யெழுத்து கடைசியாக வந்திருக்கு, அதனால தான் மெய் ஈறு. அப்போ பாருங்கள், இயல் என்பது உயிர் முதல் மெய்யீறு. அப்போ ஈ என்ற உயிரெழுத்து முதல்ல வந்ததுனால உயிர் முதல். இல் என்ற மெய்யெழுத்து இறுதியில் வந்ததுனால மெய் ஈறு. அடுத்து பாருங்கள், இதே பொருளில் தான் எல்லா எல்லா 4மே அமைஞ்சிருக்கும். புதிது அது என்னென்னு பாருங்கள், மெய் முதல் உயிரீறு. அதாவது இந்த பூங்கிற எழுத்தை இப்பு கூட்டல் ஊ அப்படின்னு நம்ம குறிக்கலாம். அப்போ இப்புங்கிறது மெய் எழுத்து, அப்போ மெய் முதல். தூ என்ற எழுத்தை இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ இத்து கூட்டல் ஊன்னா ஊ என்ற எழுத்து தான் வந்திருக்கு, அதனால் உயிர் இறுதியில் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் மெய் முதல் உயிரீறு. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த இதுக்கும் வரும். ஆணிங்கிறது உயிர் முதல் உயிரீறு. வரம் என்பது மெய் முதல் மெய்யீறு. இங்கே மனப்படம்லாம் பண்ண தேவையில்லை, என்னென்னு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு அதில் பொறுத்துகளில் நம்மளுக்கு கொடுத்துருக்க வார்த்தைகளை நம்ம பிரித்து அது உயிர் முதல் மெய்யீரா மெய் முதல் உயிரீரா அப்படின்னு நம்ம விடையளிக்க முடியும். கேள்வி எண் 98 பாருங்கள். உணர்ச்சிகளை முதல் ஈற்றுச் சொல்வகையால் பொறுத்துக. அப்போ அதாவது முதல்ல உள்ள ஈற்றுச் சொல்வகையால் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம பார்த்தது தான் செல்வி ப்ளஸ் ஆடினால். இது பாருங்கள், உயிரீறு ப்ளஸ் உயிர் முதல். பாலை கூட்டல் திணை, உயிரீறு கூட்டல் மெய் முதல். கோல் கூட்டல் ஆட்டம், மெய்யீறு கூட்டல் உயிர் முதல். மண் கூட்டல் சரிந்தது, இது மெய்யீறு கூட்டல் மெய் முதல். இதெல்லாம் நம்மளுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது தான். இப்போ ஃபஸ்ட்டுக்கு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். செல்வி அப்படிங்கிறது ஒரு நிலைமொழி. அந்த விங்கிற எழுத்து இருக்குது பாருங்களேன், வியை இவ்வு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ உயிரீறு முதல் எழுத்தில் உயிர் வந்து இறுதியாக வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், ஆடினால் அப்படிங்கிறதுல இந்த ஆங்கிற எழுத்து
வருமொழியில் முதல் எழுத்தில் வந்திருக்கு, அதனால் உயிர் முதல். இப்போ இதே அடிப்படையில் தான் எல்லா சொற்களுமே இருக்கும். இப்போ செல்வியில் இவ்வு கூட்டல் ஈ அப்படின்னு ஈ என்ற உயிரெழுத்து வந்ததுனால நிலைமொழியில் உயிர் இரு வந்திருக்கு. அதே மாதிரிங்க, அதாவது முதல் ஈற்று சொல் வகையால் பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் சொல்லில் உயிர் இரு வந்து இறுதியில் இருக்கிறது உயிர் இரு. அதே மாதிரி ஆடினால் என்ற சொல்லில் முதல்ல இருக்கிறது உயிர், அதனால தான் உயிர் முதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே அடிப்படையில் தான் 4மே இருக்குது. பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பொருத்தி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள். அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள். கேள்வி எண் 99 பாருங்கள். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். இல்லை பிள்ளையார்பட்டி, திருப்புவன வீரேஸ்வரம், தாடிக்கொம்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மாமல்லபுரம் தான் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சான்று. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 100 பாருங்கள். பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அந்த நிலப்பகுதி எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, நெய்தல், முல்லை, பாலை அப்படின்னு நம்ம வினாக்கள் நம்ம இந்த பாடப்பகுதியில் உள்ள வினாக்கள் பார்க்கும்போதே சொன்னேன். பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே என்பது முல்லை நில மக்கள் அப்படிங்கிறது முல்லை நில மக்கள் பற்றி குறிப்பிடுது. அதாவது முல்லை நில மக்கள் கதிரடித்து அடிக்கும் ஓசையை கேட்டு மான்கள் அஞ்சி ஓடும் அப்படிங்கிறத நம்மளுடைய ராவண காவியத்தில் புலவர் குழந்தை கூறியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். நம்மளுக்கு இப்படி கூட கேள்வி கேட்கலாம். பொதுவர்கள் பொலியுற போரடித்திடும் நிலப்பகுதி இங்கே முல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி பொதுவர்கள் பொலியுற போரடித்திடும் நிலப்பகுதி இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கூட கேட்கலாம். அது ராவண காவியம். ஸோ எந்த அடிப்படையில் வேணுமாலும் நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம். புரிஞ்சுக்கிட்டா நம்ம இதையுமே பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விடை எழுதிட முடியும். கேள்வி 101 பாருங்கள். மறவேர் என்பது என்ன புணர்ச்சி அப்படின்னு கேட்குறாங்க. இயல்பு புணர்ச்சி, தெரிதல் புணர்ச்சி, தோன்றல் புணர்ச்சி, கெடுதல் புணர்ச்சி அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ மரம் கூட்டல் வேர் என்பது தான் மறவேர். அப்போ அதில் இம் என்ற எழுத்து கெட்டு போயிடுச்சு, அதனால் இது கெடுதல் புணர்ச்சி. அடுத்து பாருங்கள் 102. அதிரப்பூத கணா கண்டேன். இதில் நாச்சியார் திருமொழியில் வந்த பாடலாம் நம்ம பார்த்தோம். அந்த அடிப்பில் யார் கனவில் யார் அதிர புகுந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இதில் பாருங்கள், ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். அப்போ அதிரப்பூத கணா கண்டேன் என்பது யார் கனவில் யார் புகுந்தார்? ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். நம்ம பார்த்தோம், அதிர புகுந்த கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னா ஆண்டாள் கூடுறாங்க. அப்போ ஆண்டாளுடைய கனவுல கண்ணன் புகுந்தான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கேள்வி 103 பாருங்கள். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்கரர் உருவங்கள். அப்போ திருநாதர் குன்று ஒரே பாறையில் புடைப்பு சிற்பங்கள் உள்ளது. 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். செஞ்சிக்கு அருகே உள்ள திருநாதர் குன்று அப்படின்னு பார்த்தோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகே உள்ள திருநாதர் குன்றில் 24 தீர்த்தங்கரின் உருவங்கள் ஒரே பாறையில் புடைப்பு சிற்பங்களாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அந்த அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க. இதில் திருநாதர் குன்றில் ஒரே பாறையில் புடைப்பு சிற்பங்களாக இருந்தது தீர்த்தங்கரர் உருவங்கள் தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்வது காஞ்சி கைலாசநாதர் கோவில். நட்பு காலம் என்னும் நூலின் ஆசிரியர் கவிஞர் அறிவுமதி. நட்பு காலம் என்ற நூலின் ஆசிரியர் கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் கிருபானந்த வாரியார். திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர் என்னும் நூலின் ஆசிரியர் ஜேம்ஸ் லவ்லாக். இதில் தமிழில் சா சுரேஷ். அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். கேவ் டெம்பிள் என்பதன் தமிழாக்கம் குடைவரை கோவில். ட்ரெஸரி என்பதன் தமிழாக்கம் கருவூலம். ஹானரரி டாக்டரேட் என்பதன் தமிழாக்கம் மதிப்புறு முனைவர். மெலடி என்பதன் தமிழாக்கம் மெல்லிசை. டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் என்பதன் தமிழாக்கம் ஆவண குறும்படம். காம்பினேஷன் என்பதன் தமிழாக்கம் புணர்ச்சி. இப்போ நம்ம திருக்குறள் என்ற தலைப்புகளில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க, கேள்வி 115 பாருங்கள். சாகுமறை உள்ள நோய் எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் தான் சாகுமறை உள்ள நோய் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ பாருங்கள், சாகுமறை உள்ள நோய் எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவனுடைய உயிர் சாகுமறை உள்ள நோய் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார்.
அதாவது வள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவனுடைய உயிர் சாகுமறை உள்ள நோயாக வள்ளுவர் குறிப்பிடுவார். ஒன்று நாம் செய்யணும், இல்லாட்டி அடுத்தவங்க சொன்னாலும் செய்யணும். ரெண்டையுமே செய்யாதவன் வந்து சாகுமறை உள்ள நோயாக வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அவரை வந்து ஒப்பிட்டு திருக்குறள் வழியே நம்மளுக்கு அந்த கருத்தை வலியுறுத்துகிறார். கேள்வி 116 பாருங்கள். கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் டேஸ் குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை, ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை. சான்றாண்மையை தாங்கும் தூண்களாக வள்ளுவர் குறிப்பிடுபவை அன்பு, பழிக்கு நாணுதல், சமத்துவ எண்ணம், இரக்கம், உண்மை. அப்போ சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் எவை அப்படின்னு நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம். அன்பு, பழிக்கு நாணுதல், சமத்துவ எண்ணம், இரக்கம், உண்மை. அதாவது ஒன்றுமே கிடையாது. அடுத்த குறளே பாருங்கள். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்ப ஊன்றிய தூண் அப்படின்னு கொடுத்துருக்காருல. இந்த குறளின் வழியை தான் அவர் வந்து சான்றாமையை தாங்கும் தூண்களாக அன்பு, பழிக்கு நாணுதல், சமத்துவ எண்ணம், இரக்கம், உண்மையை நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் இக்குறட்பார்வில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி. கேள்வி 119 பாருங்கள். ஊழி பெயரினும் தாம்பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் இக்குறளில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி. உலகத்துக்கு அச்சாணி போன்றவர்கள் யார்? உழுபவர். உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் யார்? உழுபவர். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவ அணி. அப்போ உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அப்படின்னு குறிப்பிட்டவர் வள்ளுவர். அதில் என்ன குறிப்பிடுறாரு? உழுபவரை உலகத்துக்கு அச்சாணி என்ற வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இது ஏகதேச உருவக அணியிலையும் வருது. கேள்வி எண் 122 பாருங்கள். பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொறுத்துக்க பாருங்கள். பகைவரையும் நட்பாக்கும் கருவி. அதுக்கு பாருங்கள். மாற்றாரை மாற்றும் படை அப்படின்னா பகைவரையும் நட்பாக்கும் கருவி. உங்களுக்கு இதை கொடுத்துட்டு அதை கேட்கலாம், இல்லை அதை கொடுத்துட்டு இதை மாற்றி கூட கேட்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ பகைவரையும் நட்பாக்கும் கருவி எது? மாற்றாரை மாற்றும் படை. மாற்றார்னா பகைவர், அவரையும் நட்பாக்கும் கருவி எது அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பகைவரையும் நட்பாக்கும் கருவிக்கு அதுக்கேற்ற சொல்ல தான் அது வள்ளுவர் என்ன வரியில் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது தான் இதில் பாடல் வரியாக கொடுத்துருக்காங்க. தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான். அதனுடைய பாருங்கள், அதுக்கு சரியான பொறுத்துக்க பாருங்கள். கண்டானாம் தான் கண்டவாறு. தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான், கண்டானாம் தான் கண்டவாறு. அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும், அறம் நாணத்தக்கது உடைத்து. அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும், அறம் நாணத்தக்கது உடைத்து. அதுக்குள்ள சரியான விடை. அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 123. 5 சால்புகளில் 2 வானமும் நாணமும், இணக்கமும் சுணக்கமும், நாணமும் இணக்கமும், இணக்கமும் பிணக்கமும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அப்போ நாணமும் இணக்கமுங்கிறது தான் இதில் சரியான விடை. 5 சால்புகளில் 2 எது? நாணமும் இணக்கமும். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 124. கோடிட்ட இடங்களை நிரப்புக. அனைவரிடமும் இணக்கம் என்பதன் பொருள் ஒப்புரவு. உலகத்துக்கு அச்சாணி போன்றவர்கள் உழுபவர். தான் நாணான் ஆயினும் டேஸ் நாணத்தக்கது, அறம் நாணத்தக்கது. ஆழி என்பதன் பொருள் கடல். மாற்றாரை மாற்றும் டேஸ் படை. ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் டேஸ் செய்வதில்லை, தவறு செய்வதில்லை. ஸோ இதுவரைக்கும் நம்ம இதுவரைக்கும் 9ஆம் வகுப்பு இயல் 6க்கான ஒரு வரி வினா விடைகள் பார்த்தோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துட்டு போனாவே கண்டிப்பாக தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெற முடியும். ஏன்னா இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்தே படிக்கிறவங்களுக்கு இது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீட்டிலருந்தே படிச்சுட்டு இந்த இயலில் உள்ள வீடியோக்களை திரும்ப திரும்ப பார்த்துட்டு நீங்கள் இங்கே டெஸ்ட் போட்டிங்கன்னா இதில் கண்டிப்பாக நீங்கள் தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாகவே பெற முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதில் என்ன ஒன்றுனா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் உள்ள வீடியோக்குள்ளே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்குலாம் மிக பயனுள்ளதாக இருக்கும். அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் கேள்வி எண் 91 பாருங்கள். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம். இப்போ பார்த்தோம் செப்பு திருமேனிலாம் என்னென்னு பார்த்தோம். அதாவது உலோகத்தாலான சிற்பங்களை வடிக்கிறதுக்கு பேர் தான் செப்பு திருமேனி அப்படின்னு பார்க்குறோம். அது யார் காலத்தில் அதிகமாக இருந்துச்சு? சோழர் காலத்தில் இருந்துச்சு. அதனால தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று சோழர் காலத்தை சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு கூட சொன்னேன். அதாவது நடராஜர் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள சிற்பம் தான் அது செப்பு திருமேனி அந்த செம்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலோகத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இதுக்கு சரியான விடை சோழர் காலம். அடுத்து பாருங்கள், சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக கிடைக்கின்றன. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். நம்மளுக்கு பாருங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியே அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அளவுக்கு மீறிய உயரமும் அழகும், அளவுக்கு மீறிய உயரமும் நேர்த்தியும், ஒல்லியான உருவமும் அமைப்பும் அழகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை புத்தகத்தில் உள்ள சரியான விடை பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையது. எது? சமண சிற்பத்தில் அந்த மாதிரி இருக்குது. சமண மதத்தில் நம்மளுக்கு இனிமேல் கேள்விகள் கேட்டால் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் எந்த சிற்பங்களில் எந்த மதத்தைச் சேர்ந்த சிற்பங்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். சமண மதத்தில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். நம்ம ஏற்கனவே சொன்னேன், கழுகுமலை வெட்டுவான் கோயில் வந்து தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது அப்படிலாம் சொன்னோம். அடுத்து பாருங்கள், கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தோன்றியது? 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தோன்றியது. அப்போ கோவில்களில் வந்து 4 புறங்களிலும் 4 கோபுரம் வைக்கிறாங்க. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலெலாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 திசைகள்லையும் கோபுரம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் குலோத்துங்கன் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் காலத்தில் தான் தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோயில்களில் பழமையானது எவ்வூரில் உள்ளது? பிள்ளையார்பட்டி. அதாவது குடைவரை கோயில்களிலே பழமையானது பிள்ளையார்பட்டி. இது இது யார் காலத்தை சேர்ந்தது? பிள்ளையார்பட்டி கோவில் பாண்டியர் காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவை என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மயில்கள், பெண்கள், நாகனவாய் பறவைகள், மரங்கொத்தி பறவைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லாவே பார்த்தோம். உங்களுக்கு சொல்லும் பொருளும் பார்க்கும்போதே சொன்னேன், பூவை என்பதன் பொருள் நாகனவாய் பறவை அப்படின்னு. இது 2024 கேட்ட கேள்வி. அடுத்து பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்க. துறை தாமரை மலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துவரை என்பது தாமரை மலர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. துவரை என்பது பவளம் என்று பொருள். மறை என்றால் தாமரை மலர் என்று பொருள். அப்போ ஏயும் பியும் இங்கே தவறாக இருக்குது. அடுத்து பாருங்கள், விசும்பு என்றால் வானம், மதியம் என்றால் நிலவு. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராவண காவியத்தில் உள்ள சொல்லும் பொருள் வந்து வந்த கேள்வி தான். அப்போ பாருங்கள், இதில் சரியான விடை பாருங்கள், விசும்பு என்றால் வானம், மதியம் என்றால் நிலவு என்பது தான் சிஇடின்னு தான் சரியாக இருக்குது. இந்த துவரையும் மறைங்கிறத அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. துவரை என்றால் பவளம் என்று பொருள், மறை என்றால் தாமரை மலர் என்று பொருள். அப்போ ஏபி தவறு, சிடி சரி. அடுத்து பாருங்கள், கரைபொரு இலக்கண குறிப்பு வரைக. இதுவும் ராவண காவியத்தில் உள்ள இலக்கண குறிப்பு தான். பாருங்கள், இது வந்து கரைபுரை என்பது 6ஆம் வேற்றுமை தொகை, 2ஆம் வேற்றுமை தொகை, உவமை தொகை, பண்பு தொகை அப்படின்னுக்கோங்க. இது 2024 கேட்ட கேள்வி தான். அப்போ நம்மளுக்கு கேள்விகள் எப்படி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த பாடப்பகுதியில் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரியே படிக்கணும். அது மாதிரியே நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்போ பாருங்கள், கரைபொரு என்பது இலக்கண குறிப்பு ஐ என்ற 2ஆம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. அதனால் இது 2ஆம் வேற்றுமை தொகை. வெறி என்பதன் அளபடை, அதாவது வெறி என்பது டேஸ் அளபடை, சொல்லிசை அளபடை. நம்ம சொன்ன ஈ என்ற எழுத்தில் வந்து ஒரு அளபடை முடிஞ்சுன்னா அது சொல்லிசை அளபடையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 99% சொல்லிசை அளபடையாக தான் இருக்கும். அப்போ வெறி என்பது சொல்லிசை அளபடை. இதுவுமே அந்த புலவர் குழந்தை எழுதிய ராவண காவிய நூலில் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். பார்த்தோம், சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாள் அப்படின்னு பார்த்தோம். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். ஒன்றும் கிடையாது, விஷ்ணு சித்தனை தான் இங்கே விட்டுணு சித்தன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ விஷ்ணு சித்தனின் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள் பார்த்தோம். அப்போ இங்கே அதாவது விஷ்ணு சித்தன் விட்டுணு சித்தன் கொடுத்துருக்காங்க.
அதாவது பெரியாருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் விட்டுணு சித்தன். அப்போ பாருங்கள், இதுவும் சரிதான். விட்டுணு சித்தன் என்று அழைக்கப்படுபவர் பெரியாழ்வார். அப்போ அவருடைய வளர்ப்பு மகள் தானே ஆண்டாள். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 சரி. அடுத்து பாருங்கள், திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான், ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் நூலுக்கு வந்து இப்போ பாருங்கள், பெரிய புராணம் எழுதிய சேக்கிலார் வந்து அவருடைய நூலுக்கு என்ன சொல்கிறாரு, திருத்தொண்டர் புராணம்னு வச்சுருப்பார். கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பரை வந்து இப்போ நம்ம கம்பராமாயணம் அப்படின்னு அந்த நூலை சொல்கிறோம். ஆனால் அவர் வைத்த பேர் ராமாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பார். ஸோ அதே மாதிரியே இந்த திருப்பாவை நூலுக்கு ஆண்டாள் வைத்த பேர் தான் சங்கத்தமிழ் மாலை 30. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரிதான். அடுத்து பாருங்கள், 4th ஸ்டேட்மெண்ட்டு, நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இதுவும் சரிதான். நாச்சியார் திருமொழி யார் பாடியது? ஆண்டாள் பாடியது. அவர் திருப்பாவை என்ற நூலையும் நாச்சியார் திருமொழியும் பாடியது வந்து ஆண்டாள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதில் 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். அப்போ பாருங்கள், சூடி கொடுத்த சுடர்கடி ஆண்டாள், விஷ்ணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள், விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுபவர் பெரியாழ்வார். அடுத்து பாருங்கள், திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி யார் பாடியது? ஆண்டாள் பாடியது. நம்ம பார்த்த கேள்வி தான் இது எல்லாமே. ஸோ அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம், ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்போ இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம். இது பழைய புத்தகத்தில் உள்ள, ஏன்னா நம்மளுக்கு திரும்ப பழைய புத்தகத்தின் அடிப்படையில் நமக்கு கேள்விகள் வரலாம். அந்த அடிப்படையில் நம்ம இதை பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு நூல் கொடுத்துட்டு யார் யார் ஆசிரியர் பேர் கேட்டிருக்காங்க. சிவப்பு ரிக்ஷா நம்ம பார்த்தோம், செய்தி என்னும் பாடப்பகுதி பார்த்தோம். அது வந்து சிவப்பு ரிக்ஷா என்ற நூலிலிருந்து வந்துச்சு அப்படின்லாம் பார்த்தோம். அப்போ சிவப்பு ரிக்ஷா அப்படிங்கிறது தி ஜானகிராமன் எழுதியது. அப்போ 1க்கு 4. இப்போ 4 பாருங்கள், 2 இது மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், மற்ற நூல்களை பற்றிலாம் நம்ம படிக்கலை. அப்போ இதில் நம்ம படிச்சுக்கணும். அப்போ சக்கரவாகம் என்பது சிதம்பர சுப்பிரமணியன் எழுதிய நூல். ஜனனி என்பது லா சா ராமாமிர்தம் எழுதிய நூல். ஜனனி என்பது லா சா ராமாமிர்தம் எழுதிய நூல். திரிபுரம் என்பது கு அழகிரிசாமி எழுதிய நூல். திரிபுரம் என்ற நூலின் ஆசிரியர் கு அழகிரிசாமி. இதுக்கு அப்போ சரியான விடை பாருங்கள், சி என்பது தான் சரியான விடை. அப்போ சிவப்பு ரிக்ஷா தி ஜானகிராமன், சக்கரவாகம் சக்கர சிதம்பரம், ஜனனி ராமாமிர்தம், திரிபுரம் கு அழகிரிசாமி. இதுதான் சரியான விடை. ஸோ 9ஆம் வகுப்பு இயல் 6க்கான ஒரு வரி வினாவிடைகள் பார்த்தோம். இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டுகள் வினாத்தலையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த அடிப்படையில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெற முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து எங்கேயா ட்ராவல் பண்ணுறவங்களும் இதை எளிமையாக பயன்படுத்தலாம். நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க, வீட்டில் வந்து ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு முறை நேரடியாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் ப்ளேபேக் ஸ்பீடை கூட ரிவிஷன் பண்ணுறதுக்குலாம் 1.5 வச்சுக்கிட்டு கூட ரிவிஷன் பண்ணால் எளிமையாக இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் படிங்க, கண்டிப்பாக தேர்வில் வெற்றி அடைய முடியும். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் கமெண்ட்ஸ், லைக்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ், லைக்ஸ் மூலிமா தெரிவிங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.